அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அனைவரும் கனவுகளையும் இன்பங்களையும் துரத்திக் கொண்டிருக்கும் போது உலகம் மறந்து போன சில தேவதைகளுக்காக தனது வாழ்க்கையை ஒதுக்கி வைத்த ஒரு மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மரணத்தின் விளிம்பில் நிற்கும் குழந்தைகளுக்கு அன்பையும் ஆறுதலையும் அளித்து அவர்களின் இறுதி நிமிடங்களை அழகாக்கிய ஒரு உண்மையான ஹீரோவின் கதை இதோ. இது முகமது பசீக்கின் கதை, ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண அன்பின் கதை. 1978 ஒரு லிபியாவிலிருந்து ஒரு மாணவனாக அமெரிக்காவுக்கு வந்த முகமது பசீக் தனது வாழ்க்கைக்கு ஒரு அசாதாரண இலக்கை கண்டறிந்தார். மரணத்தை எதிர்கொள்ளும் பெற்றோர்களால் கூட கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு தந்தையின் அன்பை வழங்குவது. பிறந்ததிலிருந்தே நோய்களுடன் போராடும் இந்த குழந்தைகளுக்கு யாரும் இல்லை. யாரும் அவர்களை தொடுவதில்லை. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதில்லை. ஆனால் முகமது அவர்களுக்காக இருந்தார். அவர்களின் இறுதி நிமிடம் வரை நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் வழங்கினார். 2016 அவரது மனைவி மரணமடைந்தார். பின்னர் அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டது. ஊனமுற்ற மகனுடன் தனியாக இருந்தபோது இந்த குழந்தைகளின் வலியை அவர் இதயத்தால் உணர்ந்தார். இருப்பினும் அவர்களுக்காக வாழ முடிவு செய்தார். ஒவ்வொரு குழந்தையின் பிரிவும் அவரது இதயத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சென்றது. ஆனாலும் அவர்கள் தனியாக இல்லை என்பதை உறுதி செய்ய அவர் தனது வீட்டை அன்பால் நிரப்பினார், ஒரு கணம் கூட வீணாக்காமல். வடக்கு கலிபோர்னியாவை சேர்ந்த ஒரு ஆசிரியை எழுதிய பியர்ட் ஃபுல் ஆஃப் லவ் என்ற புத்தகம் முகமதுவின் மற்றும் இந்த குழந்தைகளின் வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. குழந்தைகள் அவருக்கு குறிப்புகள் எழுதினர். நீ என் ஹீரோ என்று கூறினர். உன் அன்பு என்னை மகிழ்ச்சியாக்குகிறது என்று எழுதினர். இந்த குழந்தைகள் அவரை பாபா என்று அழைத்தனர். உலகம் மறந்தவர்களுக்கு ஒரு தந்தையின் அன்பையும் மரியாதையையும் வழங்கிய மனிதர். முகமது பசீக் ஒரு நகரத்தின் அமர்க்களங்களுக்கு மத்தியில், கனவுகளின் பிரகாசத்துக்கு மத்தியில் மறக்கப்பட்டவர்களுக்கு ஒளியாக இருந்தார். அவர்களுக்கு ஒரு கணத்தின் அன்பை வழங்கிய போது அது அவர்களுக்கு ஒரு வாழ்நாளின் நினைவுகளாக மாறியது. சிலர் அவரை புனிதர் என்று அழைப்பார்கள், சிலருக்கு அவர் ஒரு மர்மம். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு அவர் வெறும் பாபா மட்டுமே. உலகம் திரும்பி பார்க்காத போது அவர்களின் கையை பிடித்த ஒரு தந்தை. அவ்வாறு முகமது பசீக் தனது அமைதியான பயணத்தை தொடர்கிறார், உலகம் மறந்தவர்களுக்கு ஒரு சிறிய ஒளியாக. ஏனெனில் வாழ்க்கையின் மதிப்பு அதன் ஆண்டுகளில் இல்லை, அந்த ஆண்டுகளில் நாம் வழங்கும் உயிரில் உள்ளது.